இந்தியா பிகம்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி. ஜப்பானை இந்தியா முந்திருச்சு. 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடா இந்தியா உருவெடுத்திருக்கு அப்படின்னு நீத்தி ஆயோக் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நாம் 4வது இடத்துக்கு வந்துட்டோமா, அந்த கால்குலேஷன் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆனந்த் சார்ட்ட கேட்டு அதுக்கான விளக்கம் வாங்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்ப்பா சார். ஆகாஷ்வாணியில கவர்மெண்டோட தானே சார் ஏஏஆர், ஆல் இந்தியா ரேடியோ நிறைய இடத்துல வந்துருச்சு. நான் கவர்மெண்ட் டிவிஆர் சுப்பிரமணியம்னு நீத்தி ஆயோகோட தலைவர். எஸ், நான் கவர்மெண்ட்டே கோட் பண்றேன். கவர்மெண்ட் கோட்டே பண்ணுங்க. கவர்மெண்ட்டே கோட் பண்றேன். நீத்தி ஆயோக் சொல்லியிருக்காங்க, இந்தியா பிகம்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி, சர்பாசஸ் ஜப்பான். ஜப்பானையும் நாம முந்திட்டோம், நாம தான் 4வது பெரிய எக்கானமி அப்படின்னு நீத்தி ஆயோக் சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மை என்ன? ஓகே, இது ஐஎம்எஃப் சைட்டுன்னு சொன்னாங்க. அதனால இந்த சோர்ஸ் பிவிஆர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் நீத்தி ஆயோகோட தலைவர். அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்றாரு, சோர்ஸ் ஐஎம்எஃப் ஓட வெப்சைட்டுங்கிறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் எண்டில் நம்ம ஒரு 0.05 தான் பின்னாடி இருக்கும். நெக் இருக்கு. இந்த வருஷம் கடைசியில் நம்ம ஓவர்டேக் பண்ணிடுவோம் அப்படின்னு ஐஎம்எஃப் வெப்சைட் சொல்லுது. ஐஎம்எஃப் கேலண்டர் இயரில் பண்ணுறாங்க. ஓகே சார். ஸோ ஜனவரி டு டிசம்பர். ஓகே. நம்மளது ஏப்ரல் டு மார்ச் ஃபினான்ஷியல் இயர். ஸோ அதில் கன்ஃபியூஷன் இருக்குன்னு மணி கண்ட்ரோல் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த வருஷம் வி வில், பட் ஆல்ரெடி பண்ணலை, 26ல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26ல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 26ல் பண்ண போகிறோம். ஸோ அதை இன்னைக்கு பண்ணோமா 26ல் பண்ணுறோமாங்கிறது பெரிய முக்கியம் இல்லை. இது ஏறு இறக்கம் எதனால டிசைட் ஆகும்னா 2 ஃபேக்டரால் டிசைட் ஆகும். ஓகே. ஒன்று ரூபாவோட வேல்யூ குறைய அது எட்டாத கனி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஓடிக்கிட்டே போகும். முன்னாடி பிடிக்க போக அது கொஞ்சம் முன்னாடி போகும். அது நம்மளோட ருப்பி டிப்ரிசியேஷன். இப்போ 56 ரூபாய்க்கு ரூபா இருந்தால் ஆல்ரெடி நீ 4.5 ட்ரில்லியனில் இருப்ப. நம்மகிட்ட என்ன ரிசர்வ் இருக்கோ அது ஒரு கணக்குலயே வருமா சார்? ரூபாவோட வேல்யூ, வாட் இஸ் தி ருப்பி டாலர் ஈக்குவேஷன், அதுதான் அதை டிசைட் பண்ணும். நீங்கள் அதே மாதிரி இருக்கும்போது என்னோட டாலர் ஈக்குவேஷனும் அஃபெக்ட் பண்ணும். 123 எண் இருந்தது, டாலர் எண் 155 வரைக்கும் போச்சு. ஸோ அந்த எக்கானமி சைஸும் கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே சார், ஃபைன். இப்போ எண் திரும்பி ஏறி 120க்கு போயிடுச்சுன்னு வைங்க, ஜப்பான் மேலே வந்துடுவான். ஜப்பான் மேலே போயிடுவான். நீ இந்த ஒரு 2 வருஷம் இப்படி இருக்கும். ஓகே. 1 or 2 years you will keep on changing positions depending on yen and. இப்போ இதே இடத்துல ருப்பி 96 97க்கு போச்சுன்னா சார் இன்னும் இறங்கும். ஜப்பானுக்கு கீழே நம்ம வந்துருவேன். விச் இஸ் நீங்க சொல்றது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை ஒரு சில காரணங்களுக்காக இவங்க டாலரை வித்து அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். எண்ணும் இருக்கு, எண்ட நிறைய இருக்கு. அவன் எண் அப்ரிஷியேட் பண்ண விட்டான்னு வைங்க, தென் அவங்க எக்கானமி சைஸும் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் தெர் இஸ் அனதர் மெத்தட். ஓகே. நீயும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மூத்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் சி ரங்கராஜனை அவர் ஆஃபீஸில் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ நம்ம இதை பேசினோம் அவர்கிட்ட. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு காலத்தில் வெறும் ட்ரேட் ஃப்ளோஸ் மட்டும்தான் இருந்தது, வர்த்தக நீதி தான் இருந்தது. அப்போ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிற ஈக்குவேஷன் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ கேபிட்டல் ஃப்ளோஸ் நிறைய வந்துருச்சு. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினா இங்கே ஒரு பொருள் 10 ரூபா அப்படின்னா ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் இங்கே என்ன காஸ்ட், இன்னும் அதே பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அங்கே என்ன காஸ்ட். இங்கே மிளகாத்தூள் 10 ரூபா, அமெரிக்காவில் அதே மிளகாத்தூள் 50 ரூபா. இதுதான் கணக்கு. இதுதான் கணக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் 29 ரூபா தான், 26லேருந்து 29 ரூபா தான் ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி மெத்தடை பண்ணும்போது நம்ம 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு ஃப்ரம் 2008-9 எப்போலேருந்து 2008-9. ஸோ வி ஆர் அமெரிக்கா, சைனா நம்பர் 1, அமெரிக்கா நம்பர் 2, இந்தியா நம்பர் 3. நம்ம ஒரு 20 வருஷத்தில் அமெரிக்காவையும் ஓவர்டேக் பண்ணிடுவோம். அமெரிக்கா தான் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கான் சார், 30 ட்ரில்லியன். அது இது அமெரிக்காவோட பர்ச்சேசிங் பவரும். ஓகே, ஃபைன். இதுவும் ஒன்று. இப்போ சைனா 17 ட்ரில்லியன் காட்டும், 16 or 17 ட்ரில்லியன், 19 ட்ரில்லியன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் போட்டால் இஸ் அஹெட் ஆஃப் அமெரிக்கா. you are just behind America. Within next 15 years you will cross America. ஓகே.
அமெரிக்காவை கிராஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் சார் இங்க அது இந்தியாவில்? ஒன்றும் நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, சைனா வந்து நீ கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அட்ட 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கான். ம் ம் நம்மகிட்டயும் 1.4 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. ம் ம் ஏறத்தாழ கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி ஆமா. இருக்கோம். அமெரிக்கால 350 மில்லியன் தான் இருக்கான். 1/4 ம் எவ்வளோ? நாட் ஈவன் 1/4. 1/4 கம்மி. ம் அப்போ அமெரிக்காவோட 30 ட்ரில்லியன் இஸ் டிவைடட் பை ஒன்லி 350 350 மில்லியன். மில்லியன். யுவர் 4 ட்ரில்லியன் இஸ் டிவைடட் பை 1.4 பில்லியன். ஸோ இதை வந்து பர் கேபிட்டா இன்கம் அப்படிம்போம். ம் 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 ஸோ ஒரு சராசரி இந்தியனுக்கு எவ்வளோங்கிறது தான் நீ பார்க்கணும். ஏன்னா ஈச் ஜிடிபிங்கிறது ஒருத்தொருத்தர் வேலை செய்யறதும் அந்த ஜிடிபியில் கவுண்ட் ஆகும். இப்போ நீங்களும் நானும் இப்போ பேசுறது வேலை செய்யணும். ம் ம் இதுக்கு ஒரு கேமராமேன் இருக்கான், ஒரு எலக்ட்ரிக் சிட்டி இருக்குது, ஒரு இடத்துக்கு வாடகை கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஜிடிபியில் போகும். ம் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ரெவென்யூ வரும். கரெக்ட் இது எல்லாமே ஜிடிபிக்குள்ளே போகும். ம் திஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நீங்கள் போய் வீட்டுக்கு போவீங்க, பெட்ரோல் போடுவீங்க, ம் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் அதில் இன்க்ளூடட். ம் ஸோ பர் கேபிட்டா இன்கம் வில் கிவ் தி ட்ரூ பிக்சர். ம் ஸோ வி ஆர் ஆல்ரெடி நம்பர் 3 Right. அண்ட் யூ ஆர் கோயிங் டு பிகம் நம்பர் 4 எய்தர் எண்ட் ஆஃப் திஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர். பட் ஒரு சராசரி இந்தியனுக்கு என்ன இன்கம்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 இருக்குது. ம் ஒன்று மீன் அண்ட் மீடியன். ம் ம் மீனுங்கிறது ஆவரேஜ் இன்கம். ஆவரேஜ் அப்படி பார்த்தா கூட ஸ்கியூடாக இருக்கும். இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, அதான் ஆமா சார். மீடியன். ம் மிட் பாயிண்ட்னா 50th பர்சன்டேஜ். ம் அவனுக்கு மேலே 49 பேர் இருக்கான், கீழே. கீழே 49 பேர் இருக்கான். அந்த ஆள் இன் இந்தியா இஸ் டுடே மேக்கிங் ஒன்லி 15,000 rupees a month. ம் ம் 50th பர்சன்டைல் 15,000 rupees தான். எனக்கு என்ன வெக்கக்கேடுனா, என்னை சுற்றி இருக்கிற 500 பேரில் எனக்கு ஒருத்தர் கூட ஹூ இஸ் ஒர்க்கிங் ம் ம் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவன் யாருமே எனக்கு 15,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க தெரியாது. கரெக்ட் தான் சார். நான் ஏன்னா மினிமம் பார்க்குறதே 20,000 ரூபா அதான் சம்பாதிக்கலாம் சொல்ல வந்தேன். எஸ். ரைட்டா. ம் பட் தெர் இஸ் மோர் தென் 20,000னா தேர் ஆர் மோர் தென் 70% ஆஃப் இந்தியா விச் இஸ் லெஸ் தென் 20,000. இந்தியாவில் இருக்கக்கூடிய 70% மக்கள் 20,000க்கும் கம்மியாக தான் சம்பளம் வாங்குறாங்க. சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிறாங்க. இந்த 2 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவன் ம் டாப் 1%, ம் டாப் 0.1% போகும். ஸோ இந்தியா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஸ் அ ஹைலி அன்ஈக்குவல் சொசைட்டி. ம் எய்தர் ஒரே பணக்காரனா இருப்ப நீ, இல்லை பிச்சைக்காரனா இருப்ப. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 12 லட்ச ரூபா வரைக்கும் கட்டுறவன் ம் டேக்ஸ் டாப் 2% ஆஃப் இந்தியா தான் டேக்ஸே கட்டுவான். அதுவும் சம்பளம் வாங்குறவன்ட்ட வாங்கிடுவாங்க. அது சம்பளம் வாங்கினவன் தாங்க வாங்குவான். பிஸ்னஸ் கட்டுறவன் கட்ட வேண்டாம், 4480 போயிடுவான், அவங்க கணக்கு காமிச்சிட்டு போயிடுவாங்க. கணக்கு காமிச்சிட்டு போயிடுவான். ஸோ டாப் 2% தான், 10 லட்சம் பேர் தான் ஆக்சுவலி டேக்ஸ் கட்டுவான். 1 கோடி பேர் கூட டேக்ஸ் கட்ட மாட்டான். தட் இஸ் ஹவுலி அன்ஸ்கியூட் யூ ஆர். உன்னால் அங்கே டேக்ஸ் வசூல் பண்ண முடியலங்கிற ஒரே காரணத்தினால நீ பெட்ரோலில் வந்து 50 ரூபா டேக்ஸ் போடுற, போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். ஸோ யூ ஆர் ஹெவிலி டிபெண்ட் ஆன் இன்டைரக்ட் டேக்ஸ். ம் ஜப்பானில் இப்படி கிடையாது. ஓகே சார். ஃபைன். ஜப்பானில் எஸ்டேட் டேக்ஸும் உண்டு, இன்கம் டேக்ஸும் உண்டு, குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார் பெட்டர். குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி சொல்கிறேன்னா, ஏஜ் ஆஃப் பாப்புலேஷன். ம் இஃப் யூ ஆர் பார்ன் இன் டோக்கியோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் டு லிவ் டு 85 to 90. ஓகே. நான் எந்த ஜப்பான் இடத்துல போயிருக்கேன். பிறக்கிறோமோ அதை பொறுத்து. ஏன்னா மெடிக்கல் கேர் எல்லாமே டிபெண்ட் ஆன் தட். நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தேன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் டு லிவ் டு 77, 78. ம் ம் யூபியில் இன்னும் மோசம். இந்தியாவில் எங்கேயுமே அது 88, 89 கிடையாது. ம் 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 ஜப்பான் வந்து அமெரிக்காவோட பெட்டர். ஏன் அமெரிக்காவோட பெட்டர்னா, ஜப்பானில் வந்து கன் வைலன்ஸ் கிடையாது. அமெரிக்காவில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆமா. அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த கன் வைலன்ஸ் கிடையாது. ட்ரக் யூசேஜ் கம்மி. ம் ஜப்பான் இஸ் நாட் அ வைலன்ஸ் சொசைட்டி. பட் நீங்கள் ஒரு வைலன்ஸ் சொசைட்டி. நீங்கள் ஆக்சுவலி தமிழ்நாட்டிலே அப்படி கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ம் டெய்லி வைலன்ஸ் இருக்கும். நியூஸ் சேனல்ஸில் அதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். நீ நியூஸ் சேனல்ஸுக்கும் கீழே போகிறேன், ம் எவனா அடித்தான் திருநெல்வேலியில். ம் இட் இஸ் நாட் மெட்ராஸ், ராயப்பேட்டா, மயிலாப்பூர். ம் திருநெல்வேலியில் எவனா எடுத்து அருவாளை வெட்டினான். ஜப்பான் இது இருக்கும், பட் இட் இஸ் நாட் ஸோ பேட். ஓகே. பிகாஸ் மிடில் கிளாஸுங்கிறது தான் பெருசு. வெரி வெல்த்தியும் ரொம்ப இருக்க முடியாது. ஏன்னா எஸ்டேட் டேக்ஸில் பிடிக்கிடுவான். நீங்கள் வீடை கூட விற்றீங்கன்னா டேக்ஸ் கட்டணும். ஃபாதர் கேன் நாட் கிவ் ஹவுஸ் டு சன் இன் ஜப்பான். இங்கேயும் அப்படி இருந்ததா சார்? இங்கே அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ உங்கள் அப்பா விட்ட வீடு உனக்கு வந்ததுன்னா ம் நீ 30% டேக்ஸ் கட்டணும். ஜப்பானில் அதான் எஸ்டேட் டாக்ஸ்.
ஓகே. இப்போ இதே ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய எக்கானமி சைஸ் வந்து $4.187 ட்ரில்லியன். ஜெர்மனியோட சைஸ் வந்து $4.744 ட்ரில்லியன். ஏறக்குறைய 0.600 ட்ரில்லியன் தான் டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியான இந்த டிஃபரன்ஸை கேட்ச் பண்றதுக்கே நமக்கு 2.5 3 வருஷம் ஆகும். ஸோ ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், இந்தியாவுக்கு ஜெர்மனிக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இதுல ரொம்ப கிளியரா தெரியுதோ அப்படின்னு ஒரு தாட். இல்ல இதுல என்ன ப்ராப்ளம்னா, அகைன் வந்து யூரோவோட எப்படி இருக்கும், ஜப்பான் ஹஸ் ஹேட் a bad 30-year period. இல்லாட்டா ஜெர்மனியோட பெருசா இருக்கும். ரைட்டா? மணி பேஸ்லயே நிறைய பேர் கேட்டது ஜப்பான் மார்க்கெட் மாதிரி 30 வருஷம் கம்முன்னு அப்படியே விட்டுருச்சுன்னா இந்தியன் மார்க்கெட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ நீ ஜெர்மனியோட 2.5 வருஷம் எப்படின்னா, இப்படியே டாலர் யூரோ ருப்பி இப்படி இருந்ததுதான். யூரோ ருப்பி 25% 20% இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 10% இறங்கிடுச்சு 3 வருஷத்துலன்னா இன்னும் 2 வருஷம் ஓடும். ஸோ இந்த 3 பொசிஷனும் கை மாறுங்கிறேன். ஓகே சார். டிசைசிவா பின்னாடி விடுறதுக்கு இன்னும் ஜப்பானை விடுறதுக்கே 2 இயர்ஸ் ஆகும். அது வரைக்கும் இப்படி இருக்கும். நாங்கள் தான் நம்ம சொல்லுவோம். ஜப்பான் கண்டுக்கவே மாட்டான். நம்ம மட்டும் மேலே தட்டிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஜெர்மனியோட போட்டிகிட்டு இருப்போம். பட் உன் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் என்னங்கிறத பார்க்கணும். நான் ஜப்பானில் இருக்கிற லைஃப் ஸ்டைலில் இருக்கிறேன். நான் என் உடம்ப ஒழுங்காக பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு மெடிக்கல் கேர் எல்லாம் இருக்குது. பணக்காரனுக்கு நோ ப்ராப்ளம். பட் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் தமிழ்நாடே வந்து cannot afford தி ஹெல்த் கேர் ஆஃப் ஜப்பான். அங்கே வந்து நீங்கள் கார்லேயே போக முடியாது பாஸ். நான் ஜப்பான் போயிருக்கேன். ஓகே, இட்ஸ் ஃபுல்லி ஆன் ஜப்பான் ரன்ஸ் ஆன் மெட்ரோ. ஓகே சார், ஃபைன். 1960ஸ்லேருந்து இப்போ வந்து இப்போ நீங்கள் பெங்களூர் டு மெட்ராஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால் எவ்வளோத்துல போயிடுவீங்க? 3-4 ஹவர்ஸ். ரைட்டா? 4 ஹவர்ஸ். சென்ட்ரல் மெட்ராஸ் சென்ட்ரல்லேருந்து பெங்களூர் சென்ட்ரல் தே வில் கோ இன் 1 hour. 400 to 500 kilometers. இங்கேருந்து பாம்பே தே வில் கோ இன் 4 hours. ஒரு நாளே ஆகுது. ஸோ சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னா, டியூஷனுக்கு ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வருவாங்க. 150 கிலோமீட்டர் போவான், 150 கிலோமீட்டர் திரும்பி வருவான். ஃப்ரம் எனி மேஜர் சிட்டி இன் இந்தியா, இன் ஜப்பான் ஐ கேன் கம் டு ஒர்க் இன் டோக்கியோ அண்ட் கோ பேக். நான் இன்ஃபேக்ட் பெருமாள் மணியோட போட்ட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், அந்த விழுப்புரம் ஐடியா கொடுத்தேன்னா அது ஜப்பானை பார்த்து தான் காப்பி. அதனால் அவங்க ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் 89ல் கொலாப்ஸ் ஆனது. இன்னைக்கு வரைக்கும் எழுந்துக்கல 40 வருஷம். ஓகே சார், ஃபைன். இது ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் யுனைடெட் கிங்டம் முந்திட்டோம், நாங்கள் யுனைடெட் கிங்டம் முந்திட்டு அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது இதுவும் ஒன்று தானே சார்? இதுவும் ஒன்று தான். அமெரிக்கா, இங்கிலாந்து 200 மில்லியன் பீப்புள் தான் இருக்கான். ஓகே, ஸோ நீங்கள் பாப்புலேஷன் வைஸ் கணக்கு வச்சு பார்க்கும்போது வி ஆர் நோவேர். சைனா இருக்கிற லெவல் கூட நம்ம கிடையாது. சைனாவெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. நீங்கள் வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷோட வேணால் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸ்ரீலங்காவோட கூட கம்பேர் பண்ணுறது கஷ்டம். எஸ், ஏன்னா சைனா வந்து $19 ட்ரில்லியன், நம்ம $4 ட்ரில்லியன். Fine. So you need to have 1/4 the less population to compete with China. China. Okay sir, fine. So thank you sir. இந்தியா வந்து 4வது இடத்துக்கு வந்திருக்கு. இந்தியா 4வது இடத்துக்கு வந்து வளர்ந்து இன்னைக்கு இல்லாட்டாலும் 6 மாசத்துல வந்துடும். அதை நான் கொஸ்டினே பண்ணல, மறுக்கல. ஆனால் அதுக்கு இருக்கிற பேஸ் என்ன? 2009லேயே வந்துட்டோம். பர்ச்சேசிங் பவர், கேபிட்டல் ஃப்ளோஸ் நம்ம கவர் பண்ணேன்னா 2009லேயே வந்துட்டோம். பட் ரியாலிட்டி என்ன பிட்வீன் ஜப்பான் என்ன? ஜப்பானுக்கு நீ போய் பார்த்தா தான் புரியும் உனக்கு என்னென்ன எந்த உலகத்தில் இருக்கிறன்னு. ஓகே சார், ஃபைன். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ 4வது எக்கானமியாக இந்தியா வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. அது பற்றின விளக்கங்களை தெளிவாக கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும்.
கொடுக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோடய பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோடய பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.